நீங்கள் வந்து ஒரு பக்கம் கட்சி வேலையும் செய்துட்டு இருக்கிறீங்க, அதே நேரத்தில் தங்களுடைய கருத்துக்கு சரியான ஆட்களை தேடும்போது வந்துட்டு முரண்பாடுறாங்க. ஆனால் அவங்க அமைப்பு இந்த கட்டமைப்பில் எங்களுக்கு முக்கிய பதவி இல்லை அப்படின்ற மாதிரி தான் தேடுதலோடு இருக்கிறாங்க. எப்போ இந்த முடிவு இறுதியாக வந்து நீங்கள் பிரிகிறீங்க அப்படின்றது? இந்த ஜூலை படுகொலைங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிடும். இது நமக்கு எப்படி இது பார்த்தீங்க, சீக்கியர்கள் கொலையை கூட நம்ம நின்று ஒரு ஜனநாயக உணர்வோடு ஆதரிக்கிறோங்கிற விஷயம் இப்போ பதட்டம் இருக்கே தவிர, இது நமக்கு அப்படியே நேருக்கு நேராக நம்ம உறவுகள் சாவறாங்கும் போது நமக்கு என்னத்தை பண்ண முடியும்? ஊரே கொந்தளிச்சு நிற்கிது, இவன் தனியாக ஒன்று பேசிட்டு இருக்கிறான். ஈழத்தில் கருப்பு ஜூலை பற்றி என்ன சொல்கிறாங்க? அதுக்கு வந்து ஒரு கூட்டம் நடக்குது திருவாரூர். பேமா நாங்கள்லாம் உட்காந்துட்டு வரோம். உமாநாத் இது பேசுகிறார். ஈழம் என்பதெல்லாம் வந்து ஒரு நாடாக இருப்பதற்கு தகுதியற்ற பூமி, அது கந்தக பூமி. இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவர் உமாநாத் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேவலமான உத்தி அது. பேமாவுக்கு இந்த ஒரு லைஃப் அண்ட் டெத் பிரச்சனையோட ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நெருப்பு மாதிரி நிற்கிறது அங்கே அவருக்கு. அது முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பேமாவோட இப்போ செந்தமிழன் இருக்காப்புல, அதுக்கு கீழே ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு மூளையில் இது ஒரு வித்தியாசமான காய்ச்சல். தஞ்சாவூர்லாம் பார்த்துட்டு முடியலை, சென்னையில் கொண்டு வந்து வச்சிருக்கோம். அது ஒரு அடுத்த சோதனை பேமாவுக்கு. இந்த மண்ணுக்கே சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறானுங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அதாவது உழவரை பற்றியும் தெரியாது, வரலாறை பற்றியும் கவலைப்பட மாட்டான், மொழியை பற்றியும் கவலைப்பட மாட்டான். என்னடா இது என்ன சொன்னார்ன்றதையும் லெனினே சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் அவங்களுடைய மரபெல்லாம் அவங்க தூக்கி எறிஞ்சதே கிடையாது. நீங்கள் வந்து அவருங்கெல்லாம் மொழியை பற்றி இருக்கிற கருத்தெல்லாம் இவங்களுக்கு ஒன்றே கிடையாது. இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், இவங்களுக்கு மார்க்சியத்தை விட பாரத மாதா தான் முக்கியம். இந்த சிக்கல் ஒரு பக்கம், அது ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, பேமா ஏன்னா இதை வந்து சந்திக்கிற இடத்துல பேமா இருக்கிறார், நொந்து போய் வருவார். இன்னது இவங்கள்ட்ட இதை போய் பேசிட்டு இது என்னங்க கட்சின்ட்டு வருவார். அப்போ ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் டப்புன்னு எழுந்திரிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டார். என்னது இவர் இவ்வளோ வேகமாக போகிறாரு, பார்த்தா அலுவலகத்தில் கமிட்டி நடந்துகிட்டு இருக்குது. என்ன எதுன்னு அப்புறம் ஓடி போய் கேட்டாங்க, ஏங்க சகிக்க முடியாதுங்க, இது மாடு மேய்க்கலான்ட்டார். அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள்ள மிகப்பெரிய ரத்த கலைப்பு நடக்குது, ராணுவம் போய் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த இதை நாங்கள் வந்து கண்டித்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் சிபிஎம் உடைய மையக்குழுவில் ஒரு தீர்மானம் வருது. அதில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்கு செவ்வணக்கம், இந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகளுக்கு கண்டனம், அதை ஒடுக்கிய இந்திரா காந்திக்கு பாராட்டு. பயங்கரமாக கொந்தளிப்பாய்ப்பு. என்னடா கம்யூனிஸ்ட் கட்சி இது? இராணுவத்தை ஆதரிப்பானா, போராடுறவனை கண்டிப்பானா, இது என்னது இது? இப்போ நம்ம இது வரைக்கும் பேசிட்டு வந்ததில்லைங்க தோழர். இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் கட்சி வேலையும் செய்துட்டு இருக்கிறீங்க, அதே நேரத்தில் தங்களுடைய கருத்துக்கு சரியான ஆட்களை தேடும்போது வந்துட்டு முரண்பாடுறாங்க. ஆனால் அவங்க அமைப்பு இந்த கட்டமைப்பில் எங்களுக்கு முக்கிய பதவி இல்லை அப்படின்ற மாதிரி தான் தேடுதலோடு இருக்கிறாங்க. அது சரிபட்டு வராது அப்படின்ற மாதிரி இன்னும் முயற்சிக்கிட்டே இருங்க. எப்போ இந்த முடிவு இறுதியாக வந்து நீங்கள் பிரிகிறீங்க அப்படின்றத நோக்கி போகலாங்களா? இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக நடக்குது. எத்தனை வருஷம்? அது இது நாங்கள் சொல்கிறது வந்து 78 79 தொடங்கி நாம் வந்து இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது. இப்போ அவர் பேமாவுக்கு அப்படி ஒரு சிக்கல். எனக்கு என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் அந்த தொழிற்சங்கத்துக்கான இன்னும் இப்போ நீங்கள் வந்து இப்போ நெசவு தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறதுனா ரொம்ப காலமாக இருக்கிற சங்கம் தான். அது பல மூத்த தொடரெல்லாம் அந்த சங்கம் நடத்தினோம். ஆனால் ஒரு புதிய முறையில் அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு நடத்துறது என்பது நான் போன பிறகு தான் அதை செய்கிறோம். அப்போ அந்த இதெல்லாம் வரும்போது அந்த போராட்டங்களை கைட் பண்ணுறது, அங்கே வேலை நிறுத்தம் நடத்துறது, அதுக்கான அங்கேயே கிடக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கு. நான் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இந்த குடந்தை, தாராசுரம் இதிலெல்லாம் வந்து நெசவு தொழிலாளிகள் இருப்பாங்க. பட்டு நெசவு தொழிலாளிகள் இருப்பாங்க, நூல் நெசவு தொழிலாளிகள் இருப்பாங்க. பெரும்பாலும் அந்த பட்டு நெசவு தொழிலாளிகள் சங்கத்தில் உறுதியாக ரொம்ப காலமாக இருக்கிறாங்க. இந்த காஞ்சிபுரத்துக்கும் இங்கேயும் ஒரு தொடர்பே உண்டு. அங்கே பெரும்பாலும் உறவினர்களாக இருப்பாங்க. 2 சமூகம் தான். ஒன்று வந்து செங்குந்த முதலியார்கள் அதிகம் பேர் இருப்பாங்க, இன்னொன்று வந்து இந்த சௌராஷ்டிரா 2 பேரும் இருப்பாங்க. 2 பேரும் இணைந்து தான் அதில் இருப்பாங்க. இப்போ மதுரை ஒரு பக்கம், காஞ்சிபுரம், இந்த கும்பகோணம், தாராசுரம், இது ஒரு பெல்ட்.
இந்த கும்பகோணம் தாராசுரத்தில் நீண்ட காலமாக சங்க தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் போன பிறகு இது வந்து அவர்களுக்கான கூலி, அதாவது இந்த மாஸ்டர் வீல்கிட்ட வாங்கிட்டு வராங்களா அதுக்கான கூலி மற்றதெல்லாம் பேசி அது ஒரு போராட்டம் ஆகுது. அதை நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு அதை கைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே கட்சிக்கெல்லாம் உண்டு, ஒரு ஏதாவது உதவிக்குன்னா வருவாங்களே தவிர, சரிங்க, மற்றபடி அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு வந்து எனக்கு வழிகாட்டுறதுக்கு அங்கே யாரும் கிடையாது. அதிகபட்சம் என்னென்னா தொலைபேசி பண்ணி திருச்சி தொடர்கள்கிட்ட ஏதாவது கேட்பேன். அவர் வந்து ரத்தனம்னு ஒருத்தர் இது இருந்தார் கரூர், இன்னொருத்தர் வந்து நம்ம டி.கே. ரங்கராஜ், இவங்கள்ட்ட ஏதாவது செய்தியாக கேட்டுக்குவேன். மற்றபடி ஒரு பெரிய கைடன்ஸ் வந்து எழுந்திரிச்சு நமக்குள்ளே பார்த்துக்கிறது தான் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இயல்புலேயே எல்லாத்தையும் எதையும் படிச்சிடுற பழக்கம் இருக்கிறதுனால அது சட்டங்கள்லாம் நான் படிச்சிருவேன். ஏதாவது சந்தேகம்னாக்கா நம்ம சந்துரு தான் எனக்கு ரெடி ரெஃபரன்ஸு. அவர் எனக்கு பேமாவோடுக்கு அடுத்த செட்டு எனக்கு முதல் செட். அவர் எனக்கு சீனியரு, பேமாவுக்கு ஜூனியர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள ஆமாம் மாணவர் அமைப்பில் ரொம்ப பொறுப்பில் இருந்தவர். அவர் வந்து அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு ரோரிங்காக இருக்கிற பீரியடு. அவர் இருக்கிற என்னன்னா எதை பற்றியுமே நீங்கள் என்சைக்ளோபீடியா மாதிரி ஜஸ்ட் ஃபோனில் பண்ணோம்னா இந்த கேஸு இந்த சுப்ரீம் கோர்ட்டு நம்பர்னு தட்டி வச்சிருவார். அந்த மாதிரி ப்ரில்லியண்ட்டான ஆடவர். அதனால் எனக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கிறதுனால ஏதாவது செய்தின்னா கேட்டுக்குவேன் அவர்கிட்ட. சரிங்க, இதுக்கு மாதிரி பார்த்துக்க அப்படின்ட்டுவார். ஏதாவது தேவைன்னாக்க சில நேரத்தில் பிரிண்ட் அப்போல்லாம் ஜெராக்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம். அதை எடுத்து தபாலில் போட்டு அனுப்பி விடுவார். அது மாதிரி அது ஏன்னா திருவாரூர் நம்ம அலுவலகத்தில் தான் தங்கியிருக்கிறேன், அலுவலகத்தில் தான் இருப்பேன், அங்கே தான் வேலைகளை பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி இதில் வரும்போது அந்த ஒரு முக்கியமான அந்த போராட்டம் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா 21 நாள் போராட்டம் நடத்திட்ட ஸ்ட்ரைக்கு. நெசவு தொழிலாளர். ஆமாம், நெசவு தொழிலாளர்கள். அது என்ன ஆகுதுன்னா அவர்கள்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே கையில் ஒன்றும் அவங்களுக்கு பணமே இருக்காது. அதனால அவங்க வேலை செஞ்சு கூலி வாங்கி அப்படி தான் ஒரு வாரத்துக்கு மேலே தாங்காதுன்னு வச்சுங்க. எதையோ அடித்து பிடிச்சி 21 நாள் கொண்டுட்டேன். அப்போ நடக்குது போராட்டங்க. அது குடந்தை தாராசுரம் 2 பகுதியில் நடக்குது. சரி, அந்த போராட்டத்தினுடைய 21 நாள் 22 நாள் ஆகிற ஸ்டேஜில் பேச்சுவார்த்தையே ஒரு ஸ்டேஜாக இந்த மாவட்ட அளவில் இருக்க அதிகாரியை தாண்டி திருச்சியில் இந்த டெப்டி கமிஷனர்மா அவங்க லெவலில் போகுது. அது கிட்டத்தட்ட நம்ம ஏதாவது முடிவு கொண்டு வந்தோம். இப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய தோழர்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சி தோழர்கள்லாம் சொல்கிறாங்க, தொடர் இதுக்கு மேலே பிரேக் ஆயிரும், ஆனால் அதே நேரத்தில் கௌரவமாக முடிக்கணும், எது தோல்வியாக போயிடக்கூடாது, நாளைக்கு சங்கம் நடத்த முடியாது. இவ்வளோதான் அவங்களுக்கு சொல்ல தெரியும், என்ன செய்யணுங்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சர்வீஸான தோழர்கள் போய் ஒரு தெருவாக போய் ஆள்களை திரட்ட முடியும், அவங்க தான் இருந்து பண்ணுறாங்க. பெரும்பாலும் அவங்க ஒருவர்களாக இருப்பாங்க, அதுக்கெல்லாம் வருவாங்க. ஆனால் என்னங்கிறதுக்கு இல்லை, நானாக தான் யோசிக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து ஒரு விருத்தகிரின்னு நினைக்கிறேன் அவர் பேர், அந்த டெப்டி லேபர் கமிஷனர், அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஸ்டேஜில் வருது. இந்த 21 நாள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை உடைக்க முடியாமல் நடக்கிறதுனால அவன் மேலும் 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 அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கிறான். அந்த மாஸ்டர் வீரர்கள் அவர்களுக்குள்ளேயே ஒரு சங்கம் இருக்குது. அவன் என்ன பண்ணிட்டான்னா, நாம் அதை ஒன்றும் இல்லை, அங்கே லேபர் ஆஃபீஸில் நான் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுவேன், அது ஒரு பெரிய பயந்துட்டானுங்க அவங்க, ஏதோ பெரிய ஆள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து ஹைகோர்ட்லேருந்து ஒரு வக்கீல் அழைச்சிட்டு வந்துட்டார். சரிங்க, ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு வக்கீலை அழைச்சிட்டு வந்து அவங்க சார்பாக பேச சொல்கிறான். அந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான வக்கீல் அவர். அப்போ ஒரு கோபால்னு பேர், அவங்க ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு. நீங்கள் வந்து தொழிற்சங்கமே இங்கே வைக்கக்கூடாது, ஏன்னா அவங்க தொழிலாளிகளே கிடையாது, லேபர் கமிஷன் சார்பாக கமிஷன் இல்லை, அவங்க அந்த நெசவு உரிமையாளர் சங்கம் இருக்குல்ல, உரிமையாளர்கள் சங்கம் இருக்குது, அந்த சங்கத்தின் சார்பில் ஒருத்தர் கொண்டுட்டு வராங்க. அவங்க ஹைகோர்ட்லேருந்து ஒரு லாயரை கொண்டு வராங்க. அவர் வந்து தட்டுறாரு, நான் முதலாளியும் இல்லை, நீ தொழிலாளியும் இல்லை, இது தொழிற்சங்க பிரச்சனை இல்லை, இது லேபர் கமிஷனர் தலையிடக்கூடாது, இப்படி போட்டான். 22வது நாள் போடுறான் இதை. என்னடான்னு கேட்டால் அவன் என்ன சொல்லிட்டான், எப்பா நான் நூலை தரேன், நீங்கள் இது வந்து தமிழ்நாட்டினுடைய தொழிற்சங்க விஷயத்தில் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ, அதுக்காக நான் சொல்ல வரேன். அவன் என்ன சொல்லிட்டான்னா, நான் உனக்கிட்ட நூலை தரேன், நீ உன் வீட்டில் உனக்கு சொந்தமான தறியில் நெய்கிற, என்கிட்ட புடவையை கொடுக்குற, நான் அதுக்கு பணம் கொடுக்குறேன். நான் என்ன முதலாளி, நீ என்ன தொழிலாளி? நீ உன் வீட்டில் நெய்கிற, நான் ஒரு பொருளை கொடுக்குறேன்,
அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நீ கொடுக்குற, அதுக்குண்டான காசு. கொடுக்கும்போது தான் பணத்தை கொடுத்துட்றேன். ம் கொடுக்கல் வாங்கல் தான் ம் இதில். நீ நான் முதலாளி இல்லை, நீ தொழிலாளி இல்லைன்ட்டான். ம் அந்த விருதகிரிங்கிறவர் நல்ல ஆள், ஒரு தொழிலாளிகளும் ஒரு சாதகமாக இருக்கக்கூடியவர் தான் வச்சுங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அவர்கிட்ட தனியாக சொல்கிறேன், ம் ஐயா நம்ம இது வந்து ஒரு தாக்கு பிடிக்க முடியாத ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, இன்னும் அதிகபட்சம் 2 நாள் போராட்டம் நடத்தலாம், ம் இல்லைன்னா வன்முறை ஏதாவது பண்ணால் தான் நடத்த முடியும். ம் ஏதாவது தட்டாமட்டான்னு பண்ணால் தான் பிரேக் ஆகி எவனா போகிறவன தட்ட வேண்டியா இருக்கும். ம் அது மாதிரி சிக்கலாகி போச்சுன்னா மொத்தமாக போலீஸ் கேஸுன்னு டேர்ன் ஆகிடும். ம் இதுக்கு தொழிலாளிகள் போராட்டமாக நடத்துறது கஷ்டம் இருக்குது. ம் நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் கொஞ்சம் நல்ல ஆள். யார்கிட்ட கேட்குறீங்க நீங்கள்? இந்த விருதகிரின்னா அவர் டெப்டி லேபர் கமிஷனர், அவர் தான் சமரச பேச்சுவார்த்தை போகுது. அது அரசாங்கத்து சார்பில் அவர் தான், ம் லேபர் டிபார்ட்மெண்ட் சார்பாக அவர் தான் பேசுகிறார். ம் அவர்கிட்ட இது பேசணுன்னு நான் தனியாக அவர்கிட்ட சொல்லிட்டேன். முதல் நாளில் அவரை கூப்பிட்டு பார்த்து சொல்லிட்டேன், இது மாதிரி இருக்குது அப்படின்னு. ம் அவர் உண்மையிலே உதவி பண்ணுறங்கிற மைண்டில் தான் வர்றாரு. இதை தூக்கி போட்ட உடனே அவர் ஸ்டன் ஆகிட்டார். ம் என்ன வெங்கட்ராமன், பேசிஸே அடிபட்டு போச்சு, ம் இவனுக்கு எனக்கு ஒன்றும் இப்போ சொல்கிறதுக்கு பதில் இல்லையே, ம் நீங்கள் யோசிக்கிட்டார். ம் நீங்கள் தலையிட முடியாது, நீங்கள் சங்கம் வைக்க முடியாது, நான் தலையிட முடியாது, ம் நான் முதலாளி இல்லை, அவன் தொழிலாளி இல்லை, ம் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ்னு சொல்லிட்டான். ம் இதை நீங்கள் சட்டப்படி நிறுவலைன்னா இந்த பேச்சுவார்த்தையை அடுத்தாப்பில் எடுத்துகிட்டு போக முடியாது. ம் இன்னொரு டேட் நான் போடுறேன், ம் அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்ட்டார். அஜிஜோ, சிக்கலான இடமா இருக்கு. இல்லை வந்து இதுக்கு மேலே போராட்டத்தை தள்ள முடியாது, ஓ இது வெற்றிகரமாக முடிக்கணும், இல்லைன்னா நீங்கள் அதனுடைய ஒட்டுமொத்த கிளைமேக்ஸே மாறிடும். ம் நான் அப்புறம் திருவாரூருக்கு வந்துட்டு, ஏன்னா ஃபோன்னு அப்போலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம், ம் திருவாரூரில் அலுவலகத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் யார் சந்துருவுக்கு. ஓ இது மாதிரி சொல்லிட்டான், ம் என்ன பண்ணுறது, லீகலாக என்ன பண்ணுறது தெரியல. சரிங்க. படார்னு அடித்தார். ஆ பீடி தொழிலாளி சார்பாக ஆ அது கேரளாவிலேருந்து அதை ஒரு வழக்கு போய் ஆ விஆர் கிருஷ்ணயர் தலைமையிலான ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆ என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் த்ரூ தி குவாலிட்டி ஆ அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. ம் அவன் குவாலிட்டி இது ஏதாவது அவருக்கு தெரியல, அதை கேட்டார், ஏதாவது குவாலிட்டியில் தான் குறைவாக இருந்துச்சுன்னா வாங்க மாட்டான். ஆ இப்போ குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறான் ம் உண்மையா, ஆமாம், ம் அவ்வளோதான் போட்டுருத அப்படின்ட்டார். ஆ நான் அடுத்த அவர்கிட்ட என்னென்னு சொல்லிட்டேன்னா, சார் 2 நாளைக்கு மேலே டேட் தள்ளாதீங்க, 2வது நாள் எனக்கு டேட் போட்டுருங்க, நான் அதுக்குள்ளே நான் பதிலோட வந்துடுறேன், ஆ சரிங்க. இல்லைன்னா நான் போராட்டத்தை வேறு வடிவத்தை எடுத்துகிட்டு போயிடுறேன் சரிங்க. அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு, அவரும் கரெக்டாக ஷார்ட் டேட் போடுறாரு. அவங்களுக்கும் இவ்வளோ நாள் போராட்டம் நடிக்கிறது, அவங்களுக்கும் ப்ரொடக்ஷன் நிற்கிது இல்லை, ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு ஷார்ட் டேட் அவனும் தான் கேட்குறான், ஆமாம். நீங்கள் சீக்கிரம் போடுங்க சார் அப்படின்னு தான் அவனும் கேட்குறான். ஆ அதனால் அவர் போட்டார். நான் அதுக்கடையில் இந்த பதிலோடு நான் போயிட்டு அதுக்கான சுப்ரீம் கோர்ட்டினுடைய அவர் அதில் அனுப்பிட்டார். ம் அப்போ கொரியர்லாம் கிடையாது, தபாலில் போட்டு தான் வரணும்னு வச்சுங்க. ம் போட்டு எனக்கு வந்துருச்சு கரெக்டாக அந்த தேதியில் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டேன், இன்னொரு தொடரை எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா தபால் வர நேரம் பின்னாடியே அவருக்கு நான் கும்பகோணம் போகணும், ம் திருவாரூர்லேருந்து, அங்கே தான் நடக்குது பேச்சுவார்த்தை. ம் ஸோ அதுக்குள்ளே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு தொடர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். அதை நான் தூக்கி போட்டுட்டு தாட் போட்டுன்னு பேசின உடனே அவன் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்னு அழைச்சிட்டு வந்த உடனே க்ளோஸ் ஆகிட்டான். அதில் வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா, அதான் ஃபஸ்ட்டு பாத் பிரேக்கிங்காக பண்ணுறோம். நெசவு தொழிலாளிகள் தொழிலாளிங்கிற உரிமையோட கோரிக்கைகளை பேச முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தசாரதி இவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கிறாங்க, ஏதோ ஒன்று ஓடி இருக்குது, இந்த போராட்டத்தினுடைய வீச்சின் காரணமாக ஓடி இருக்கே தவிர இப்படி ஒரு லீகல் விஷயம் இது கிளாஸிஃபை பண்ணாமே போயிருக்குது. இப்போ நான் இதை சொன்ன உடனே அதே மாதிரி தான் இது. இந்த வந்து கண்ட்ரோல் ஓவர் தி எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்னா என்னென்னா, கண்ட்ரோல் ஓவர் தி எம்ப்ளாயி இருக்கணும், அதான் அதனுடைய அடிப்படையான விஷயம். கண்ட்ரோல் என்பது டைரெக்டாக இல்லை, த்ரூ த குவாலிட்டி இருக்குது. அப்படி வரும்போது இதில் வந்து அவங்க இப்படி இவன் நினைக்கிற குவாலிட்டியில் இவன் நினைக்கிற டேட்டில் கொடுக்கலன்னா இவன் வந்து அது கொடுக்க முடியாது, அது ரிஜெக்ட் ஆயிரும். அப்படியான ஒரு கண்ட்ரோல் அவன்கிட்ட இருக்கிறதுனால அவர் முதலாளி தான், இவர் தொழிலாளி தான் சொன்ன உடனே போதுண்டாப்பான்னு போட்டு தள்ளிட்டார். அவர் விருதகிரியை வந்து இதான் சார், இதுக்கு மேலே ஒன்று சொல்ல முடியாது சார், பீடியில் எப்படி பண்ணுறான், வீட்டில் தான் பீடி சொல்லிட்டுறான். இப்போ விஆர் கிருஷ்ணனுடைய கேஸ் அது. அதாவது அந்த அவங்கெல்லாம் அது ஒரு சட்டத்தையே ஒரு மக்களுக்கு ஆதரவாக விரிவாக்கி பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் விஆர் கிருஷ்ணனுடைய இப்போ பகவதி இவங்களுடைய ரோல் அதுதான் வச்சுங்க. அது வந்து பீடி தொழிலாளிகளுக்கு அது ஒரு பயன்பட்டுருக்கு. ஏன்னா நீ பீடி இலையை நான் தரேன், நூல் தரேன், நீ வீட்டில் உட்காந்து சுருட்டிட்டு என்கிட்ட கொடுக்குற, நான் இலையை தரேன், நீ பீடியை தர, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டி தானே, இது வியாபாரமே தவிர எப்படி நீ தொழிலாளி நான் முதலாளின்னு சொல்லுவ நீ அப்படின்ட்டான். அதுதான் சுப்ரீம் கோர்ட் வரலும் போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே தானே இதுன்னு முடிச்சிட்டோம்.
அந்த தரம் இருந்து தானே நீ வாங்க போறீங்க. நீங்க வந்து பொருளை நீ தான் கொடுக்குற, நீ அவன் விரும்புகிற பொருளை நீ கொடுத்துட மாட்டேன். இன்னென்னதான் நான் கொடுக்கணும், இதான் இருக்கணும், இதான் விலை, இதான் இது கூட தான் பண்ணணும்னுக்கிறீங்க. அதுக்கு காஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கிறீங்க. திரும்ப ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டில் கழிச்சிட்டு கொடுக்குறீங்க. அப்போ ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும், இந்த டிசைன் வேணும்னு கேட்குறீங்க, இந்த குவாலிட்டியில் வேணும்னு கேட்குறீங்க. சின்னதாக ஒரு நூல் பிசுறு இருந்தால் கூட தூக்கி போட்டுடுறீங்க. அப்போ மொத்தமும் வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் தான் நடக்குது. உங்களை தாண்டி அவர் வந்து வெளியில் போய் வியாபாரம் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இந்த நூல் வாங்குறதுனா உங்கள்ட்ட தான் நான் கொடுத்தாவும். அப்போ வந்து நீங்கள் வந்து நான் வேறு இடத்துல போய் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு நான் விலை கொடுத்து உன்ட்ட வாங்கினா தான் இன்னொரு ஆட்டை நான் வியாபாரம் பண்ண முடியும். அப்படி இருக்கிறதுனால நீ எம்ப்ளாயர், இவர் எம்ப்ளாயி, நீ தான் முதலாளி, அவர் தான் தொழிலாளி, கண்ட்ரோல் இருக்குன்னு பண்ணணும் வச்சுக்க. அதான் ஃபஸ்ட் டைம் அது. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே தொழிற்சங்க இயக்கத்துக்குள்ளேயும் எனக்கான புது புது சிக்கல்களை நான் சந்திக்கிறேன். அதை நான் த்ராஷ் அவுட் பண்ணிக்கிட்டு வச்சுங்களேன். இப்போ அங்கே வந்து நான் சந்திக்கிற பிரச்சனை இந்த மாதிரியான விஷயம். இது எந்த வருஷம் நடக்குதுங்க? இது எல்லாமே ஒரு 79 80 அந்த பீரியட். சரிங்க சரிங்க. அந்த இதில் வந்து இவருக்கு பேமாவுக்கு இந்த மாதிரியான ஒரு லைஃப் அண்ட் டெத் பிரச்சனையோட ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நெருப்பு மாதிரி நிற்கிறது அங்கே அவருக்கு. அது முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பேமாவோட இப்போ செந்தமிழன் இருக்காப்புல, அதுக்கு கீழே ஒரு பொண்ணு இருந்துச்சு, மங்களம்னு பேர். அந்த பிள்ளைக்கு ஒரு மூளையில் இது ஒரு வித்தியாசமான காய்ச்சல். திடீர்னு அது மாறி மாறி போகும், கொஞ்சம் கை கால் இதாகாது. அது ஒரு பிரச்சனை. தஞ்சாவூர்லாம் பார்த்துட்டு முடியலை, சென்னையில் கொண்டு வந்து வச்சிருக்கு. அது ஒரு அடுத்த சோதனை பேமாவுக்கு. அது அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்கேயே அது என்ன ஆகுதுன்னா, கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரார் டிசீஸ். ஆஸ்திரேலியா, அதில் ஆப்பிரிக்காவில் வரும் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் நரம்பியல் வல்லுநர் இருக்கார்ல, பி ராமமூர்த்தி, அவர் தான் அவருக்கு டாக்டர். அரசு மருத்துவமனையில். ஆமாம், அரசு மருத்துவம் இருந்தார். பெரிய அவர் கர்நாடகிக்கெலாம் அவர் தான் டாக்டர்மாங்க. அவர்கிட்ட நம்ம ஒரு மாணவராக இருந்து அப்போ தான் ஒரு முடிச்சுட்டு போன ஒரு எம்பிபிஎஸ். அவர் தான் எங்களுக்கு அவருக்கு நேரடியான பழக்கம் கிடையாது. அவர் கூட வந்து அவர் தான் அந்த இதெல்லாம் எங்களுக்கு கைட் பண்ணுறாரு. இந்த மருத்துவமனை அந்த மருத்துவமனைன்னு கைட் பண்ணி எங்களுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அவர் தஞ்சாவூரில் மருத்துவமனையில் படித்தவர். சென்னையில் அவர் இருக்கிறார், இந்த வண்ணாரப்பேட்டையில். அவர் வந்து எங்களுக்கு அழைச்சிட்டு போய் அவர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு, நான் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு, நான் டாக்டர் அப்போ தான் இருக்கிறேன், இந்த இடத்துல கிளினிக் வைக்க போகிறேன், அப்போ வைக்க போகிறாரு. அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து இவர் எங்கள் கட்சியினுடைய தலைவர், இவங்க குடும்பம், அது மாதிரி முழு நேரமாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் வேறு வருமானம் கிடையாது, நீங்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணணும், அது இதுன்னு சொல்லி அவருக்கு அந்த டிசீஸை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறாரு. இவர் ஒரு நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட். அவர் இந்த நரம்பியல் தொடர்பான செய்திகள்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணோன்னா அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டார் பி ராமமூர்த்தி அந்த தொடர் மேலே. அதில் வந்து அவர்கிட்ட நிறையா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு, ரைட்ப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, என்ன பண்ணணும் அப்படின்னாரு. நீங்கள் பார்த்து நம்ம ஃபீஸிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, கஷ்டம். அந்த மருத்துவர் பேர் அந்த விஹெச்எஸ் இருக்குல்ல, இப்போ அடையாரில் அந்த அடையாரில் அந்த விஹெச்எஸ் இருக்குல்ல, வால்கரைன் சர்வீஸ், அதில் வந்து தான் அட்மிட் பண்ணுறோம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பாருங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஒரு உண்டியல் வச்சுருப்பார், அதில் என்ன முடியுமோ கொடுத்துட்டு போங்க, எனக்கு ஒன்றும் ஃபீஸுன்னு ஒன்று வேண்டாம் அப்படின்ட்டாரு. அது அங்கேயும் அந்த மருத்துவமனையில் அது ஒரு நிறுவனம் மாதிரி தானே, அதில் வந்து அவர் பேசிட்டார், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெட்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அதை பண்ணிவிட்டு அதை வச்சுட்டார். அது எங்களுக்கு முதல் ஸ்கேனுங்கிறதெல்லாம் அப்போ தான் பார்க்குறோம். ஸ்கேனுக்கு வந்து வேறு ஒரு ஸ்கேன் சென்டர் எழும்பூரில் பண்ணணும். அந்த ஸ்கேன் சென்டரில் அன்றைக்கி 900 ரூபாங்கிறது பெரிய தொகைகளுக்கு. 900 ரூபா ஸ்கேன் போடுறான், அந்த மூளையை ஸ்கேன் பண்ணுறது. அவர் பி ராமமூர்த்தி இஸ் மை பேஷண்ட், டோன்ட் கலெக்ட் ஃபீஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டார். அவர் ஒன்றும் இது பண்ணல. அப்படி ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். அது என்னென்னா, ரொம்ப அந்த அதே அந்த பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. லட்சுமியும் பேமா இருப்பாங்க. அது ஒரு அரிதான ஒரு நோய். இப்போ அதில் அங்கே மருத்துவமனையில் வச்சுக்கிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அங்கேயே பேமாவும் இருக்கிறார். ஒரு டாக்டர் ரெக்ஸ் சர்க்குணம் இன்றைக்கும் சிபிஎம்மில் ஒரு முக்கியமான தொடராக இருக்கிறாரு, பெரிய மருத்துவ இதெல்லாம் இருப்பார். அவர் வீட்டில் தங்கிக்கிட்டு அவர் போகிறாரு. நான் வந்து எங்கேயாவது ஒரு தொடரில் வீட்டில் தங்கிட்டு அங்கே போய் போவேன். நானும் கூடவே அங்கே இருக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி தான் இருப்போம்னு வச்சுக்கலாம். அதனால் வந்து நான் அங்கே போய் இருந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து அந்த பீரியடில் நம்ம என்னென்னா, இதற்காக ஒன்றுக்காக டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதையும் யோசிக்கிறேன். அதாவது நம்ம அங்கே மருத்துவமனையில் உட்காந்துட்டு இருக்கும்போது மற்ற வழியில் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம்ல, இது தானே பேசிகிட்டு இருப்போம், இருக்குது தாமதமாகுது அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து அதுக்கு இடையில ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடக்குது. இங்கே வந்து எங்கிருந்து இங்கில் ஒரு பேமா அதை பற்றிலாம் நிறைய எழுதியிருப்பார். அதில் என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சியில் இவர் பேமா வந்து ராஜராஜ சோழன் பற்றி பேசுகிறாரு. அது விவாதமாகுது கட்சிக்குள்ள.
வந்து என்ன ராஜராஜ சோழனுடைய குதிரை குளம்படியில் வந்து இதை பார்க்குறியா அதை பார்க்குறியான்னு விபி சிந்தன் பேசுகிறாரு, பிரச்சனையாகுது. இவர் அதுக்கு ஒரு எழுதி கொடுக்குறாரு. மன்னர்களை எப்படி பார்க்க வேண்டும், மன்னர் ஆட்சியை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி பார்க்கணும், நம்முடைய மரபுகள் வரலாறு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பற்றிலாம் இவர் ஒன்று எழுதுறாரு. அது விவாதமாகுது. அவங்க மாநில தலைமையில் இப்போ அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் அவங்க பேசிட்டு திரும்ப வந்து பதிலுக்கு போடுறாங்க. ஒரு மண்ட ஐடியா ஓடிக்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம். ஒன்றுலேயே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதில் இன்னொரு சிக்கல் வந்து மாட்டிக்குது. சரிங்க. அது மாதிரி ஒரு அதில் விவாதம் நடக்குது. அதில் வந்து பேசிக்கிட்டு நீங்கள் பேசுவது சரியில்லை அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து லெனின் வந்து மகா பீட்டரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு? பீட்டர்ஸ்பர்க் இருக்குல்ல, பீட்டர் பேரோட தானே இருக்குது. அவர் மகா பீட்டரை பற்றி லெனின் என்ன இருக்கிறாருன்னா, இந்த மன்னர்களில் இது மாதிரியான சில முற்போக்கான தன்மைகளும் உண்டு, அவர்களை நம்ம முன்னோடிகளாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர நிலப்பிரபுத்துவ அப்போல்லாம் சொல்லுவாங்க நிலப்பிரபுத்துவ கழிசடைகள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய மார்க்சியன் பார்லான்ஸில் அந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மாதிரி இவர் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து ஜெர்மானினுடைய வரலாற்று பெருமிதம், மொழி பெருமிதம்லாம் அவர் எழுதுறார். ஜெர்மனி மொழியில் வேறு மொழி கலந்து எழுதுவது தவறானதுன்னு கார்ல் மார்க்ஸ்லாம் எழுதுறாரு. இப்போ இதெல்லாமே பேமா அதை பேசுகிறாரு. இது இந்த இதுக்குள்ளே அதோடு நடக்குது. அது வந்து இது எப்படி நான் பேசுகிறது தவறு இல்லைங்கிறாரு. இல்லை அப்படின்னு அதை கண்டித்து ஒரு இதை சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் எங்களுக்கு கவுண்ட் போயிட்டு இருக்குது. இது உள்ள இல்லை இருக்க முடியாதுங்கிறதுக்கான இதில் இது ஒன்று ஆட் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு பட்டியலில் ஆமாம் சேர்த்துக்கிறோம். இதுவும் ஒரு பிரச்சனை. இது ஆகாது. இது இந்த மண்ணுக்கே சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறானுங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அதாவது உழவரை பற்றியும் தெரியாது, வரலாறை பற்றியும் கவலைப்பட மாட்டான், மொழியை பற்றியும் கவலைப்பட மாட்டான். என்னடா இது என்ன சொன்னார்ன்றதையும் லெனினே சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் அவங்களுடைய மரபெல்லாம் அவங்க தூக்கி எறிஞ்சதே கிடையாது. நீங்கள் வந்து அவருங்கெல்லாம் மொழியை பற்றி இருக்கிற கருத்தெல்லாம் இவங்களுக்கு உண்மை கிடையாது வச்சுங்க. இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாரத மாதா தான் இருக்குமே தவிர இவங்களுக்கு மார்க்சியத்தை விட பாரத மாதா தான் முக்கியம். அதனால் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க. அதனால் இந்த சிக்கல் ஒரு பக்கம், அது ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா பேமா, ஏன்னா இதை வந்து சந்திக்கிற இடத்துல பேமா இருக்கிறார். எனக்கு நான் வந்து நானாக போய் பேசினாலே தவிர இவங்க என்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் அவங்க யாரும் கிடையாது, தலைமையில் இருக்கிறாங்க. நான் ஒரு ஓரத்தில் தொழிற்சங்க பணிகள் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இவர் வந்து அதற்கான குழுவில் இருக்கிறார். இவர்கிட்ட பேசி தான் அவங்க மேல முடியும். இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இவரும் அவங்க பேசுகிற பிற்போக்கான கருத்தெல்லாம் சந்திச்சுட்டு வரும்போது நொந்து போய் வருவார். இன்னது இவங்கள்ட்ட இதை போய் பேசிட்டு இது என்னங்க கட்சின்ட்டு வருவார். அப்போ நான் வந்து திருவாரூரில் அலுவலகத்துக்கு நான் அதுக்கடையில் எனக்கு ஒரு 81 திருமணம் ஆகிடுச்சு. திருமணம் ஆனதுக்கு பிறகு அங்கே எதிரில் அலுவலகத்துக்கு ஏற்றாப்புல வீடு தொடர்கள் தான் பிடிச்சி கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறேன். இந்த இதெல்லாம் அங்கே ஒரு கமிட்டி கூட்டம் நடந்துச்சுன்னா திருவாரூர் அலுவலகத்தில் நடக்கும். முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே காஃபி குடிக்க போயிட்டு வருவோம். அப்போ தான் இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பார், இந்த உள்ள என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ ஒரு தடவை என்ன ஆகிடுச்சுன்னா இவர் டப்புன்னு எழுந்திரிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டார். எங்கேருந்து? எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு போயிட்டார். என்னது இவர் இவ்வளோ வேகமாக போகிறாரு? பார்த்தா அலுவலகத்தில் கமிட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன எதுன்னு அப்புறம் ஓடி போய் கேட்டாங்க. ஏங்க சகிக்க முடியாதுங்க, இதுக்கு மாடு மேய்க்கலான்ட்டார். இதுக்கு போய் ஊரில் போய் மாடு மேய்க்கிறான், இவன் புரட்சின்றான், நம்ம போய் வெளியில் போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இது எதுவும் அதுக்கு அன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை, அது மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சூழலில் தான் இந்த குழந்தையனுடைய உடம்பு சரியில்லை இருக்குது. அங்கே உட்காந்து மருத்துவமனையில் வேறு வேலைகள் கிடையாது, நம்ம அங்கே உட்காந்து பேசிட்டு. அப்போ வந்து இதுக்காகலாம் நிறுத்த முடியாது. இது ஒவ்வொரு நாளும் இந்த இயக்கத்தில் நம்ம தொடர்றது வந்து ஒரு சித்திரவதையாக இருக்குது. நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக இருக்க வேண்டியா இருக்குது. அதனால் இது ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது பேசிக்கிறோம். இப்போ வெளியில் வருது அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி தீக்கதிரில் ஒரு செய்தி வருது. அப்போது தீக்கதிரில் எங்களுக்கு என்னென்னா, இந்த ஓம்கார்னு ஆந்திராவில் அவர் எம்எல்ஏவாக இருந்தவர், நிறையா கடுமையான போராட்டம் நடத்தினவர், நீண்ட காலமாக தொடர்ச்சியாக எம்எல்ஏ ஜெயிக்கிறவர், ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ளவர். அவர் வாராங்கல் மாவட்டத்தில் இருக்கிறார். அவர் பழைய தெலுங்கானா போராட்டத்தில் இருந்தவர். அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் ஏதோ ஒரு அறிக்கையை முன்வைச்சு கட்சிக்குள்ளே விவாதித்தாகவும் அந்த அறிக்கையை கட்சி வந்து ஏற்காமல் நிராகரித்து அவரை கட்சியிலேருந்து விலக்கி விட்டதுன்னு ஒரு தீக்கதில் ஒரு கட்டம் கட்டி செய்தி வருது. அவங்களுடைய சிபிஎம்மோட 4 தீக்கதில் இருக்க அதில் கட்டம் கட்டி செய்தி வருது. அப்போ எங்களுக்கு என்ன யோசனை வருதுன்னா, இப்போ நம்மளை மாதிரி அதை பற்றி வேற ஒரு ஆள், வேற இன்னொரு மாநிலத்திலேருந்து ஒரு ஆள் இருக்கிறார்ல, அவர் என்ன கருத்தில் வெளியே வந்திருக்கிறாருன்னு பார்ப்போம், அவர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு எங்களுக்குள்ள இதை பேசுகிறோம். இந்த பீரியடில் இந்த இது 80, 81 இப்படி வரிசையாக ஓடிட்டு இருக்குது. அந்த 82, 83 என்ன நடக்குது அப்படின்னா,
2 முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. ம். ஒன்று இதில் வந்து காலிஸ்தான் போராட்டத்தை ஒடுக்கிறதுன்னு ம். இதில் அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள்ள இந்திரா காந்தி Blue Star ராணுவத்தை Operation Blue Star. ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் போட்டு நடக்குது. கொள்றாங்க. பெரிய மொத்த வந்து பஞ்சாபே கொலைக்களமாக இருக்குது. அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள்ள மிகப்பெரிய ராணுவ ரத்த கலரி கோயில். நடக்குது. ராணுவம் போய் க்ளோஸ் பண்ணுறாங்க. ம். அதில் அந்த இதை நாங்கள் வந்து கண்டித்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் சிபிஎம் உடைய மையக்குழுவில் ஒரு தீர்மானம் வருது. ம். அதில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்கு செவ்வணக்கம், ம். இந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகளுக்கு கண்டனம் அப்படின்னு ஒரு அதை ஒடுக்கிய இந்திரா காந்திக்கு பாராட்டு, இப்படி ஒரு தீர்மானம் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் ஆகுது. பயங்கரமாக கொந்தளிப்பாகி போச்சு. என்னடா கம்யூனிஸ்ட் கட்சி இது, இராணுவத்தை ஆதரிப்பானா போராடுறவனை கண்டிப்பானா, இது என்னது இது? அதில் இருக்கக்கூடிய கோரிக்கை, அந்த பஞ்சாப் மொழிக்கான கோரிக்கையெல்லாம் நியாயமானதே, இதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது வந்து நியாயமானதே. ஆனாலும் இராணுவத்தை ஆதரிப்பானா, இது என்ன கூத்தடிக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு பயங்கர கொந்தளிப்பாகி போச்சு. இது 82ல் 82 கடைசி 83 தொடக்கத்தில் இது. 83 ஜூலையில் தான் ஜூலை படுகொலை நடக்குது. ஈழத்தில் நடக்குது. பெரிய படுகொலை நடக்குது. இது வந்து நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடே கொந்தளிச்சு நிற்குது. சம்பந்தம் இல்லாத ஏசி ரூம் மாதிரி இருக்கிறான். இந்த கோடை காலத்தில் ஏசி ரூம் இருக்கு பாருங்க, அது மாதிரி இருக்குது சிபிஎம். அப்போ வெளியில் பயங்கர கொந்தளிப்பு. நாங்கள் அப்படியே மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். என்னடா போட்டு தமிழன் கறி கிடைக்குங்கிறான், இது என்னடா நடந்துக்கிட்டுன்னு இங்கே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து தீவிரவாதிகள் பண்ணுகிறார்கள், பிரிவினைவாதத்தை ஆதரிக்க முடியாது, 3ஆம் உலகத்தினுடைய ஒற்றுமை முக்கியம், எதையோ ஒன்று பேசிட்டு கிடக்கிறானுங்க கட்சிக்குள்ள, கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள. எங்களுக்கு சகிக்கவே முடியல. ஒரே நேரத்தில் 2 நடக்குது. பிரச்சனை ஒரு 6 மாத கேப்பில் ஒரு பக்கம் வந்து பஞ்சாபினுடைய தேசிய இன போராட்டத்தை பயங்கரவாத போராட்டன்றான். கிட்டத்தட்ட அதே பீரியட், அது கொஞ்சம் முதல் ஆண்டுலலாம் அஸ்ஸாமில் வெளியார எதிர்த்து போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவன் எதிர்த்து நின்று அந்த போராட்டத்தில் அந்த உல்ஃபாவோட நின்று போராடி அதில் வந்து கால் கையை இருந்துக்கிட்டு அவன் பார்த்துருக்குறான். அங்கே அது பேர் தியாகம்ங்கிறாங்க சிபிஎம்மில். நீங்கள் இன்னும் கடைசியாக கணக்கெல்லாம் கேட்டிங்கன்னா பஞ்சாபில் வந்து விவசாயிகள் சங்கம் வலுவாக இருந்தது, காலியாகி கொண்டிருக்கிறது. மக்கள் வந்து இனவெறியில் திசை திரும்பி நம்மிடம் விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாம் வெளியே இருக்கிற இந்திய நாய்களே வெளியேறுங்கிற ஒரு இனவெறி போராட்டத்தில் மக்கள் இரையாகி போய் அங்கே அஸ்ஸாமில் நம்முடைய சங்கம்லாம் காலி ஆகிட்டு இருக்கு, கட்சியெல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் அறிக்கை கொடுக்குறாங்க. என்னடா இதெல்லாம் பெரிய சாதனையில் பேசிட்டு இருக்கீங்க, கட்சியை காலி பண்ணுறதே அறிக்கையாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஈழத்தில் கருப்பு ஜூலை பற்றி என்ன சொல்கிறாங்க? இப்போ நம்ம அதுக்கு பிறகு அந்த கேட்டஸில் இதே வருது. நீங்கள்லாம் ஒரே நேரத்தில் தேசிய பிரச்சனை அடுத்தடுத்து வருது. அதுக்கு முன்னாடி இந்த மொழி பற்றி, ராஜராஜன் பற்றி, இந்த நம்முடைய வரலாறு பற்றி, இதெல்லாம் ஒன்றா அடுக்கிக்கிட்டே வருது. இது எல்லாமே தேசியனம் சார்ந்த பிரச்சனைகளாக வந்துகிட்டு இருக்குது. சரிங்க. இந்த ஜூலை படுகொலைங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுது. இது நமக்கு எப்படி இது பார்த்தீங்க, சீக்கியர்கள் கொலையை கூட நம்ம நின்று ஒரு ஜனநாயக உணர்வோடு ஆதரிக்கிறோங்கிற விஷயம் இப்போ பதட்டம் இருக்கே தவிர, இது நமக்கு அப்படியே நேருக்கு நேராக நம்ம உறவுகள் சாவறாங்கும் போது நமக்கு என்னத்தை பண்ண முடியும்? ஊரே கொந்தளிச்சு நிற்கிது, இவன் தனியாக அவனு பேசிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டால் அந்த தனி நாடெல்லாம் நடக்காது. அதுக்குன்னு ஒரு கூட்டம் நடக்குது. அது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான முக்கியமான முடிவுகளை வந்து எல்லா உறுப்பினர்களையும் கூட்டி வச்சு ஒரு இடத்துல கூட்டம் நடத்தி விளக்குவாங்க. வந்து தனித்தனியாக சொல்லிட்டு கூட எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு முக்கியமான தலைவர்கள் வச்சு பேசுகிறாங்க. திருவாரூரில் ஒரு சினிமா தியேட்டரில் வாடகைக்கு பிடிச்சி அது ஒரு கூட்டம் நடக்குது. உமாநாத் தான் அதை விளக்கி மத்திய கமிட்டி முடிவுன்னு விளக்கி பேசுகிறார். அதுக்கு எப்படின்னா, ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா வெளியில் தோழர்கள்ட்ட வந்து இது ஒரு அநியாயங்கிற கருத்து இருக்குது. ஆனால் குழப்பம் இருக்குது. கட்சியில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க அதுக்கான ஸ்பெஷல் கூட்டமே நடத்துகிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். சரிங்க. உள்ளே பேசிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபெர்வரான கேடர்ஸ், எங்களை மாதிரி ஒரு மதிப்பு உண்டு இல்லை. இவங்கெல்லாம் வந்து கீழே நின்று வேலை பார்க்குறவனுங்க. ஃபெர்வரான கேடர்ஸு இவனுங்க வந்து எதிர்க்கிறானுங்க. மக்கள்கிட்டையும் இப்படி ஒரு அசைவு இருக்குது. இதில் வந்து நம்ம கட்சி தொடர்கள் வீணாக கெட்டு போயிடக்கூடாது. பாரத மாதா கிட்ட நிறுத்தணும். அதுக்கு வந்து ஒரு கூட்டம் நடக்குது திருவாரூரில். அதான் ஒரே மாவட்டம் தானே. அப்போ அதை எல்லா இடத்துலேருந்து வராங்க. நாங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். உமாநாத் இது பேசுகிறாரு. அவர் பேசுகிறது கனெக்ட் ஆகலை தோழர்களுக்கு. அது வந்து கன்வின்ஸ் ஆகலைன்னு அவருக்கே புரியுது.
அது வந்து நடத்துவது வந்து ஒரு பயங்கரவாத போராட்டம், பிரிவினைவாதத்தை நாம் ஆதரிக்க முடியாது. அங்கே இருக்கிற மொழி உரிமை ஆதரிக்கலாம், அங்கே இருக்கிற வந்து மக்களுக்கான இதெல்லாம் உரிமைகளை ஆதரிக்கலாம், ஜனநாயகத்தை ஆதரிக்கலாம். ஆனால் வந்து அந்த ஆயுத போராட்டத்தையோ பிரிவினையோ நம்ம ஆதரிக்க முடியாது. வந்து அப்படியெல்லாம் ஒரு ஒரு தனி நாடாக ஆகி அப்படி ஒரு ஈழம் என்பதெல்லாம் வந்து ஒரு நாடாக இருப்பதற்கு தகுதியற்ற பூமி, அது கந்தக பூமி. இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவர் உமாநாத் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேவலமான உத்தி அது. ஏன்னா அங்கே இருக்கிற தோழர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருவர் வீட்டிலையும் பி ராமமூர்த்தி, விபி சிந்தன், பாப்பா அப்படின்னு பாப்பா உமாநாத்தோட பாப்பா அப்படிலாம் பேர் இருக்கும் அங்கே. ஆமாம், அந்த அதுக்கு இந்த கீழத்தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதான் பெரிய அடர்த்தியாக இருப்பாங்க. நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள், இப்போ இருக்கிற மயிலாடுதுறை, இதுலேருந்து ரொம்ப அடர்த்தியாக தோழர்கள் கிராமமாக வரிசையாக கிளைகள் இருக்கும். அங்கேருந்துலாம் வர்றாங்க. அந்த தோழர்கள் பெருசாக தேசிய இனம், மொழி, இழி பற்றி தெரியல. ஆனால் இயல்பான உணர்ச்சி இருக்குல்ல, மொழி உணர்ச்சி என்பது ஒரு பசி தாகம் போல இருக்கக்கூடிய உணர்ச்சி தானே தேசிய உணர்ச்சி. அதனால் அவர்களுக்கு இது கன்வின்ஸ் ஆகலை. ஆனால் இவங்களுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு வாதங்க இருக்காதுன்னு வச்சுங்களேன். அப்படியே அவர் தலைவர் பேசுகிறாருன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முகத்தை பார்த்து இவருக்கு புரியுது இது ஏற்பு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. படார்னு அவர் என்ன உத்தியை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, அங்கே வந்து சிலோன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாநாட்டுக்கு நம்ம தலைவர் பி ராமமூர்த்தி போனார். அங்கே சகோதர கட்சியினுடைய தலைவருங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க, போனார். அந்த கூட்டம் என்பது யாழ்ப்பாணத்தில் நடந்துச்சு. அந்த மாநாடு அந்த யாழ்ப்பாணத்துக்கு போன இடத்துல அவருக்கு வந்து இப்போ யூரின் வந்து மஞ்சளாக போக ஆரம்பிச்சிச்சு. இந்த யூரின் கட்டு வருவாங்களே அது மாதிரி வந்துருச்சு. அவ்வளோ கந்தகமான பூமி அது. அதெல்லாம் ஒரு நாடாக இருப்பதற்கு தகுதி கிடையாது. மக்கள் வந்து திரும்பவும் வந்து ஒரு ஏகாதிபத்திய நாட்டுக்கு அடிமையாகி போய்விடுவார்கள் அப்படி இப்படின்னு ஒரு சொல்கிறார். இதுதான் கன்வின்ஸ் பண்ணுது மக்களை. ஏன் அப்படின்னா பீராமூர்த்திக்கு உடம்பு இல்லாமல் ஆக்கிடுச்சது. அந்த பீராமூர்த்தியை தோழர்கள் அவ்வளோ பெருசாக ஒவ்வொரு குடும்பத்தில் முக்கியமானவர் நினைப்பாங்க. அப்படி நினைப்பாங்க. அது ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் உடனே வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே வந்து குடும்பங்களில் திருமணங்களே கூட கட்சி கமிட்டியில் இப்போ பர்மிஷன் கேட்டு தான் நடத்துவாங்க. அப்படியான ஒரு உறவு, கட்சிக்கு அவங்களுக்குமான உறவு என்பது சாதாரணம் இல்லை. எங்கே சொல்லுங்க, கீழத்தஞ்சைன்னு சொல்கிறோம்ல, நாகப்பட்டினம் திருவாரூர் பகுதியில் ரொம்ப வந்து ஒரு ஒரு குடும்ப உறவு. அந்த உறவு என்பதெல்லாம் நீங்கள் வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு ஒன்றுனா கட்சி நிற்கும், கட்சிக்கு ஒன்றுனா அவங்க நிற்பாங்க. எது வித்தியாசமே கிடையாது. அவங்கள திருமண பத்திரிகை எழுதும்போது அந்த கிளை செயலாளரை ஒத்துக்கிட்டா தான் நடத்துவாங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு வேணான்றான், அந்த மாப்பிள்ளை வேணான்றான். அப்படியான இது. அது அப்படி ஒரு கட்சியில் அப்படி சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்சியில் ஒத்துக்கலை அப்படிம்பாங்க. கட்சியில் ஒத்துக்கலைன்னா இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்தில். அப்படியான ஒரு அட்டாச்மெண்ட் கட்சியோட. ஏன்னா அது அந்த மாதிரி தியாகத்தோட அப்படி ஒன்றா இருந்ததுனால அது கட்சி வேற, நான் வந்து கொள்கையை ஆதரிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. அவர்கள் வேறு, கட்சி வேறு கிடையாது. அப்போ என்னன்னா அவங்க குடும்ப தலைவர் மாதிரி பி ராமமூர்த்தி. அவருக்கு ஒன்றுனா இவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க அந்த மாதிரி. அப்போ வந்து அதை பயன்படுத்துகிறார் உமாநாத். அவருக்கே ஆகலைன்னா அப்போ அது ஒரு வயபிள் இது கிடையாது. அது ஒரு நாடாக இருப்பதற்கான பொருத்தமானது கிடையாது. சும்மா கேட்குறாங்க அப்படின்னு அதை பார்க்குறாரு. அப்படியே மாறுது. எங்களுக்கு பயங்கர எரிச்சல். என்னடா ஒரு அல்பத்தனமான இதை முயற்சி பண்ணுறாரு. எங்களுக்கு நாளாக பேசிட்டோம். பேசுகிறீங்களா? ஆமாம்மா, நாங்கள் போய் பேசுகிறோம். அது இதை அங்கே உட்காந்துலாம் பேசல முடியல, பேசலாம்னு வச்சுங்க. அதெல்லாம் பேசணும்னாக்கா அதுக்கு ஒரு உட்காருங்கன்றவாங்க. அதெல்லாம் பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போல்லாம் தனியாக போட்டு பேசுகிறோம். இப்போ நான்லாம் வந்து விடாமல் பேசிடுவேன். வந்து பேமா பேசினார்னா நீங்கள் உங்களுக்கு உரிய கமிட்டியில் பேசணும் தொடர்ந்து வாய் அடைக்கிறாங்க. நான் வந்து எதுலேயும் கிடையாது. நான் மாட்டுக்கு நேராக போய் பேசிக்கிட்ட பண்ணிச்சுங்க. பேசுனா அது வந்து எனக்கு ஒன்றும் பதிலெலாம் சொல்ல வரும். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து சொன்ன கருத்து தவறானது மட்டும் இல்லை, ரொம்ப சீப்பான உத்தியை நீங்கள் பயன்படுத்துறீங்க. உமாநாத் இது சீப்பான உத்தி. கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்கியூமெண்ட்டை வைங்க. இது தப்புன்னு சொல்லுங்கள், தனியிடம் கேட்கறது தப்புன்னு சொல்லுங்கள், இது தேசிய இன பிரச்சனை இல்லை, வெறும் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான், இதை வேணாலும் சொல்லுங்கள். அதுக்கான வாதங்களை நம்ம பேசிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இது ஒரு சீப்பான உத்தி. பிஆருக்கு உடம்பு சரியில்லை அங்கே போன உடனே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தோழர்களுடைய மனசு மாறி போயிடும். அதை நீங்கள் அற்பத்தனமாக பயன்படுத்துறீங்க. இது சரி கிடையாது தோழர். உங்களுடைய ஸ்டேச்சர் உள்ள தோழர் இதெல்லாம் பேசுனது எனக்கு பொருத்தம் இல்லை. நாங்கள் இதை ஆதரிக்கலை, நான் அதை ஆதரிக்கலை, இதை ஏற்றுக்க முடியாது, அது வேறு செய்தி. ஆனால் நீங்கள் பேசின முறையும் இது வந்து ஒரு சீப்பான முறை.
தேசிய இன விடுதலை போராட்டம் அது வந்து ஆயுத போராட்டமா இல்லை மக்கள் போராட்டமா அந்த விவாதத்தை பேசாமல் தனக்கு உடல்நிலை சரியில்லை அந்த கந்தக பூமி ஆமா, அது கந்தக பூமி அது ஒரு நாடா இருக்க முடியாது. தமிழ் ஈழம்ங்கிறது தான் தனி நாடாலாம் இருக்க முடியாது. அப்படி போச்சுன்னா ஈஸியா ஏகாதிபத்தியத்தினுடைய கையால போயிடுவாங்க. தற்சார்பா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் கேட்டேன், நீங்க வந்து பாலஸ்தீன் ஆதரிக்கிறீங்களா? அது என்னது, என்ன அப்படியே சோலையாதுன்னு கேட்டேன். அரபு நாடுகளுடைய இதெல்லாம் பேசுறீங்கல்ல, அங்க என்ன வச்சிருக்கிறான்? அதெல்லாம் முடியும், இவனால முடியாதா? நமக்கு என்னன்னா எந்த வகையிலும் இவங்கள்ட்ட ஓட்டுறதுக்கு ஒன்றும் வழி கிடையாது. இப்போதான் என்னன்னாக்கா நம்ம வந்து இதுக்கு டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் தப்பான முடிவுக்கு நம்ம வந்து உடன் போறோம்னு அர்த்தம். அப்படிங்கிறது முடிவு எடுக்கிறோம். அதே நேரத்தில் அதில் வந்து எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுல எங்களுக்குள்ள ஒரு ஒத்த கருத்து வராமல் பேசிக்கிட்டே கிடக்கிறோம். சேலம் மாநாட்டில் நம்ம வெளியே வந்தோம், டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே வந்தோம். ஏன்னா பல பேருக்கு அப்போ தான் தெரியும், சத்தமெல்லாம் வெளியே வர வேணாம், அப்போ தான் டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே வரலாம், அப்போ தான் நியூஸ் ஆகும். குறைந்தபட்சம் பல தோழர்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ இதுதான் எங்களுடைய பிளானாக வச்சுட்டா அதுக்கான நாட்கள் யாரா எங்கே போய் பேசுறது அப்படின்னு பண்ணுறோம். கண்காணிப்புக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் மாறிட்டோம். தெரியுது இல்லை எங்களுடைய வேலைகள் கட்சிக்குள்ளாம தெரியுது. நீங்க வந்து இவங்க ஏதோ ஒன்று பண்றானுங்கடா அப்படின்னு, ஆனா கண்டுபிடிக்க முடியல இவங்க என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியுதே தவிர என்னன்னு அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல. கல்லணை மீட்டிங்கில் சந்திக்கும் போதே என்னன்னா ஒரு கோளாறு நடக்குது. அப்பயே எங்களுக்குள்ள முடிவு என்ன எடுத்துட்டோம்னா, இது அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு இடையிலேயே இதில் ஏதாவது தகவல் தெரிஞ்சு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, யார் ஒருவர் மீது நடவடிக்கை எடுத்தாலும் எல்லாரும் வெளியே வந்தாங்க. நான் என்னுடைய தொழிற்சங்க தொடர்களை கூட்டி வச்சுக்கிட்டு, பொறுப்பாளர்களை கூட்டி வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் பேசிட்டு, தொடர் மேலே நடக்கிற கமிட்டியில் இன்னைக்கு என்ன நீக்க போகிறாங்க. பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு. என்ன நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரே அழுகைகளையுமா இருக்கு. நாங்கள் போய் சண்டை போடுவோம், உங்களை எப்படி நீக்குவாங்க? இது ஒரு பிரச்சனை. நானே கட்சி தலைமையில் இருந்தாலும் அதான் செய்வேன். ஏன்னா நான் இருக்க வேணான்னு முடிவு பண்ணுறேன், அவன் வச்சுக்க வேணான்னு முடிவு பண்ணுறான். இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான்லாம் போய் அதன் அமைப்பு உருவாக்கின பிறகு திருப்பூரில் போய் ஒரு தொடர் கான்டாக்டுக்கு வராரு. திருப்பூரில் போய் பேச போகிறோம். திருப்பூரில் நாங்கள் பேமாவும் நானும் போய் தங்குறதுக்கு லாட்ஜே கிடைக்காம பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் லாட்ஜ் இடத்துலலாம் போய் நீங்கள் வந்து இவங்க தீவிரவாதி, தேடப்படுற குற்றவாளி, கொடுக்காதீங்க.